ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பெரிய புராணம். பெரிய புராணத்தை எழுதினது யார்? சேக்கிழார். பெரிய புராணத்தில் உள்ள சொல்லும் பொருளும் நம்ம பார்ப்போம். இப்போ மா, வண்டு, மது, தேன், வாவி, பொய்கை. மா, வண்டு, மது, தேன், வாவி, பொய்கை. வளர்முதல் நெற்பயிர், வளர்முதல் நெற்பயிர். தரளம், முத்து, பணிலம், சங்கு, வரம்பு, வரப்பு. வளர்முதல் நெற்பயிர், தரளம், முத்து, பணிலம், சங்கு, வரம்பு, வரப்பு. களை, கரும்பு. கா, சோலை. குலை, சிறுகிளை. அரும்பு, மலர், மலர்மொட்டு. களை, கரும்பு. கா, சோலை. குலை, சிறுகிளை. அரும்பு, மலர்மொட்டு. மாடு, பக்கம். நெருங்குவளை, நெருங்குகின்ற சங்குகள். நெருங்குவளை, நெருங்குகின்ற சங்குகள். கோடு, குளக்கரை. கோடு, குளக்கரை. ஆடும், நீராடும். ஆடும், நீராடும். மேதி, எருமை. மேதி, எருமை. துதைந்து எழும், கலக்கி எழும். துதைந்து எழும், கலக்கி எழும். கன்னிவாழை, இளமையான வாழை மீன். சூடு, நெல் அரிக்கட்டு. சூடு, நெல் அரிக்கட்டு. சுரிவளை, சங்கு. சுரிவளை, சங்கு. வேரி, தேன். வேரி, தேன். சூடு, நெல் அரிக்கட்டு. சுரிவளை, சங்கு. வேரி, தேன். பகடு, எருமைக்கடா. பகடு, எருமைக்கடா. பாண்டில், வட்டம். பாண்டில், வட்டம். சிமயம், மலையுச்சி. சிமயம், மலை உச்சி. பகடு, எருமைக்கடா. பாண்டில், வட்டம். சிமயம், மலை உச்சி. நாளிகேரம், தென்னை. நரந்தம், நாரத்தை. கோழி, அரசமரம். சாலம், ஆச்சாமரம். தமாலம், பச்சிலை மரம். இரும்போந்து, பருத்த பனை மரம். சந்து, சந்தனமரம். நாகம், நாகமரம். காஞ்சி, ஆற்றுப்பூவரசு. நாளிகேரம், தென்னை. நரந்தம், நாரத்தை. கோழி, அரசமரம். சாலம், ஆச்சாமரம். தமாலம், பச்சிலை மரம். இரும்போந்து, பருத்த பனை மரம். சந்து, சந்தனமரம். நாகம், நாகமரம். காஞ்சி, ஆற்றுப்பூவரசு. பெரிய புராணத்தில் உள்ள சொல்லும் பொருளும் இவ்வளோதான். அடுத்து இலக்கண குறிப்பு பார்ப்போம். கருங்குவளை, செந்நெல். பண்பு தொகைகள். கருங்குவளை, செந்நெல். பண்பு தொகைகள். விரிமலர், வினைத்தொகை. தடவரை, உரிச்சொல் தொடர். விரிமலர், வினைத்தொகை. தடவரை, உரிச்சொல் தொடர். அடுத்து நூல்வழி. சுந்தரரின் திருத்தொண்டத் தொகை அடியவர் பெருமையை கூறுகிறது. இதை சிறிது விரித்து நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொண்டர் திருவந்தாதி ஒவ்வொரு பாடலிலும் அடியார்களின் சிறப்பை கூறுவதாக அமைந்துள்ளது. இந்த இரண்டு நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிழாரால் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டுள்ளது திருத்தொண்டர் புராணம். இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்றும் அழைக்கப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்கன் அவையில் முதலமைச்சராக இருந்தார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவல்லவ என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். இதில் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல போனால் இந்த பெரிய புராணம் 63 சிறப்புகளை விளக்கி பாடப்பட்டுள்ளது. இதன் பெருமை காரணமாக இது பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார்
சோழ அரசன் 2ஆம் குலோத்துங்க நவையில் முதலமைச்சராக இருந்தார். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வல்லவ என்று இவரை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பாராட்டுகிறார். இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப்.